இந்த பதிவுல நாம பார்க்க போறது சோழர்களோட ஒட்டுமொத்த கலைப்படைப்புகள் இந்த ஒரு கோயில்ல இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான படைப்புன்ட்டு இந்த கோயில சொல்லலாம். காலத்தால அழிக்க முடியாததுன்ட்டு சோழர்களோட 3 கோயில சொல்லுவாங்க. முதலாவது தஞ்சை பெரிய கோவில், இரண்டாவது கங்கை கொண்ட சோழபுரம், மூன்றாவதா இந்த தாராசுரத்துல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோயில். இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலானது சிவபெருமானுக்குரிய கோவில். இந்த கோயிலானது கும்பகோணத்துல இருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. பல ஆச்சரியமூட்டுற விஷயங்களை இந்த கோயில்ல பார்க்க முடியும். முதல்ல இந்த இசை படிக்கட்டை சொல்லலாம். இந்த பலிபீடத்துக்கான படிக்கட்டு இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் சப்த ஸ்வரங்கள் எழுப்புன்ட்டு சொல்றாங்க. காலப்போக்குல பக்தர்கள் இந்த படிக்கட்டுகளை சேதப்படுத்தினதால இப்ப கம்பிவேலி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஒற்றைக்கல் நந்தி. நந்தியோட அமைப்பு அற்புதமா இருக்கு. நந்தியோட நாக்கு முதற்கொண்டு நல்லா தத்ரூபமா தெரியுது. நந்தி இருக்கிற இடத்துக்குள்ள படிக்கட்டை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சின்ன சின்னதா கலை நுணுக்கமான நிறைய சிற்பங்களை இங்க பார்க்க முடியுது. 12ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. 1166ஆம் ஆண்டுல 2ஆம் ராஜராஜனால இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு சுமார் 150 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் பிரம்மாண்டத்துக்கு பேர் போன கோவில். இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் கலை நுணுக்கத்துக்கு பேர் போன கோவில். கோயிலுக்குள்ள வந்ததும் முதல் இந்த கொடிமரம் தான் இருக்கு. தேர் போன்ற அமைப்புல இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த தேர் போன்ற அமைப்புல இருக்கிற யானை, குதிரை அப்புறம் சக்கரங்கள்லாம் ஒரே கல்லுல இல்லாம பாதி பாதி கல்லை வச்சு வித்தியாசமான முறையில அமைச்சிருக்காங்க. என்னதான் ஒரே கல்லுல இல்லைனாலும் அந்த தனித்தனி கல்ல ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தா அந்த சிற்பங்களோட தொடர்ச்சி முழுமையா இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அப்புறம் இந்த கோவில்களுக்கு சிற்பிகளின் கனவுன்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு. அப்புறம் படிக்கட்டோட உயரமான இடத்துல இருக்கிற இந்த சன்னதி சரபேஸ்வரருடையது. அப்புறம் இந்த கோயிலோட பிரம்மாண்டமான விமானத்தை சுத்தி இந்த மாதிரி தடுப்பு வச்சு அதுல சின்னதா துவாரத்தை அமைச்சு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே வளையம் போல அமைப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது அந்த தடுப்புல தண்ணியை ஊத்தி அந்த துவாரத்தை அடைச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வளையம் போன்ற அமைப்புல திரிய வச்சு எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துவாங்க. அந்த விளக்கோட ஒளி தண்ணியில பட்டு கோவில் மாலை மற்றும் இரவு நேரத்துல ஒளிமயமா இருக்குன்ட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயில்ல ஒரு அங்குலத்துல இருந்தே சிற்பங்களை பார்க்க முடியும். கோவிலோட திருசுற்று மாளிகை பாத்தீங்கன்னா பாதி இடிஞ்சு போயிருக்கு. அப்புறம் இதுதான் லிங்கோத்பவர் சிற்பம். பார்க்கவே அற்புதமா இருக்கு. அப்புறம் இதுதான் அபிஷேக நீர் வந்து விழற தொட்டி. எவ்வளவு பெருசா கலை நுணுக்கத்தோட சாய்வான அமைப்புல இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த சந்நிதியில சிவலிங்கத்தை பார்க்க முடிஞ்சது. இந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமான ஐராவதேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்திரனோட யானை ஐராவதம். அதோட நிறம் வெள்ளை. ஒரு சமயம் முனிவர் ஒருத்தர் கொடுத்த சாபத்தினால நிறம் மாறி போயிடுச்சு. அப்போ அந்த யானை சிவனை நோக்கி இங்கதான் தாமம் இருந்து சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்கு. அதனால ஐராவதேஸ்வரர்னு பேர் வந்ததா ஸ்தல வரலாறு சொல்லுது. அப்புறம் இதுதான் வன்னி மரம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள்ல யாழி சிற்பம் பார்க்க முடிஞ்சுது. தூண்கள்ல ஒரு அங்குலத்துல இருந்தே சிற்பங்கள்லாம் இருக்கு. சரியா சொல்லணும்னா நம்ம விரல் அளவுக்கும் சிற்பங்கள் இருக்கு இந்த தூண்கள்ல. விளக்கு ஏற்றி வைக்க இங்கே ஒரு வளைவு இருக்கு. இந்த கோயில்ல மொத்தம் 48,000க்கும் மேலான சிற்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயில் நேர் எதிர்க்க சிதிலம் அடைஞ்ச நிலையில நிறைய தூண்கள், சிற்பங்கள் மற்றும் கற்களை பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாம் கோயில் எதிர்க்க இருக்க 2 அல்லது 3 அடுக்குகளை கொண்ட நுழைவாயிலோட உடஞ்ச பகுதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நுழைவாயில். பயங்கரமா டேமேஜ் ஆகி இருக்கு. இந்த நுழைவாயிலுக்கு மேல போகிறதுக்கும் படிக்கட்டு இருக்கு. சில விஷமிகள் சாராயத்தை குடிச்சிட்டு இடத்தை நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா நேரமும் பாதுகாப்பு போட முடியாது. பொதுமக்களாகிய நமக்கு சற்று பொது நலம், பொது உடைமை, சுற்றி இருக்கிற இடத்தை நல்லா வச்சுக்கணும். இங்க இருந்து கோயிலை பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா அற்புதமா இருந்தது. இந்த கோயிலை சுத்தியும் சின்னதா அகழி இருக்கு. கோவில் சுவர்கள் மேல நிறைய நந்திகள் வச்சிருக்காங்க. நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.